8ஆம் இடத்தில் ராகு. அதே மாதிரி 8ல் ராகு செயலுக்கு பிரியும், 8ல் ராகு ஆக்சிடென்ட் ஆகும். அதாவது 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் கெடுக்குங்கிற பாயிண்ட்டுக்கு போகவே வேண்டாம். சினிமா நடிகர்களை நிறைய பார்க்கலாம். சடனா மேலே போகிறது, சடனா கீழே வர்றதுங்கிறது இந்த ராகுல நடக்கும். ஸோ இதே இது வந்து செவ்வாய் சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன், ஜோதிடம் வந்து இந்நேரம் அழிஞ்சிருக்கும். அதில் உண்மை இல்லை. ஏன்னா காலம் கடந்து நிற்கிற எல்லாமே வந்து காலமே அதை கொண்டுட்டு வந்து சேர்க்கும். 9ஆம் இடத்து ராகு. அந்த 9ஆம் பாவாதிபதி திசையில் தான் வாழ்நாளில் பார்க்காத கடனை பார்த்துரும். அது மட்டும் இல்லை, 10ஆம் இடத்தில் ராகு. 10ஆம் இடத்துல பாம்பு கிரகம் உட்காரணும். நீங்கள் ராகு தசையில் சம்பாதிக்கிற சொத்து பற்றி வேற எந்த திசையிலையும் சம்பாரிச்சிருக்கோம். அரசியல் வெற்றி, அதிகார வெற்றி, சொந்த தொழில் பண்ணாங்கன்னா தொழிலில் வெற்றி. இதில் மெயினாக அவங்க பண்ணக்கூடாத ஒரு தொழில் இருக்குது. என்ன தெரியுங்களா? 11ஆம் இடத்து ராகு. கஷ்டப்படுற இடத்துல இருந்து மேலே வருவாங்க. 11ல் ராகு நிற்கிறதுங்கிறது யோக ராகு தான், தோஷ ராகு கிடையாது. ஆனால் அது நெகட்டிவாக நின்றுதுன்னா தொடர்ந்து 12ஆம் இடத்து ராகு. ஏன்னா 12ஆம் இடம்னாலே நைட்டு தூக்கம் வராது, உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும்னு 1000 விஷயங்கள் சொல்லுவாங்க 12ஆம் இடம்னா. அந்த 12ஆம் இடத்து ராகு எப்படி இருக்குங்க? இந்த ராகு 12ல் இருந்துச்சுன்னா பெரிய யோகத்தை செய்யும். இந்த யோகம் என்ன யோகம்னா, 8ஆம் இடத்தில் ராகு. நீங்கள் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அடுத்து எத்தனாம் இடம்னு மறக்காமல் கேட்குறீங்க வருங்க, அது கரெக்டு. சரி, 8ஆம் இட ராகு. அஷ்டம ராகு அப்படின்னதும் எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க, பயந்து ஓடுவாங்க. இந்த அஷ்டம ராகுக்குன்னு ஸ்பெஷலாக நான் நிறைய வீடியோ பண்ணிலாம் வச்சுருக்கேன். அதாவது எடுத்துக்காட்டு ஜாதகம், அதாவது லிவிங் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பு. எத்தனையோ எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் இருக்குது. அதாவது 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் கெடுக்குங்கிற பாயிண்ட்டுக்கு போகவே வேண்டாம். முதல் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? மாங்கல்யஸ்தானம். அப்போ மனைவி நிற்க மாட்டான் அல்லது கணவன் நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆயுள் ஸ்தானம், அல்பாயிலில் போயிடுவான். அதே மாதிரி 8ல் ராகு செயலுக்கு போயிடுவான், அல்லது 8ல் ராகு ஆக்சிடென்ட் ஆகும். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மட்டும்தான் தெரியும். நீங்கள் பாட்டு கேட்கலையே பாருங்க, சோகப்பாட்டத்தையும் கேட்பாங்க. சரியா? ஒரு 2 குத்துப்பாட்டு கேட்குறோங்கிற எண்ணம் வராது, சோகப்பாட்டத்தையும் கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இது காந்த ஊசி எப்பயுமே வடக்கு நோக்கி நிற்கிற மாதிரி நம்ம வந்து எப்பயுமே அந்த சோகத்தை, நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறையா இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால தான் சோகப்பாடல் எல்லாத்துக்கும் பிடிக்குது. அது மாதிரி இந்த 8ல் நிற்கிற ராகு இதெல்லாம் செய்வாரா அப்படின்னாக்க செய்வார், அதெல்லாம் இல்லைன்னுலாம் இல்லை. சரி, இப்போ சப்போஸ் அவர் பாசிட்டிவாக உட்காந்துருக்கார். என்ன பாசிட்டிவ்? 8க்கு அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் கூட வந்து நட்சத்திர சாரம் கொடுத்தவனும் சேர்ந்துருக்கார், பார்த்துருக்கார், பார்வையில் இருக்கார், திரிகோணத்தில் இருக்கார், கேந்திரத்தில் இருக்கார். இது ஸ்ட்ராங்கான பொசிஷன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 8ஆம் இட ராகு யோக ராகுவாக மாறிடும். திடீர் அதிர்ஷ்டம்ன்றாங்க. விபரீத ராஜயோகம் வேற. விபரீத ராஜயோகம் என்னன்னா, சும்மா கிடப்பான். அதாவது அவனுக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து திருப்பி பிடிங்கிட்டு போயிடும். அதான் விபரீத ராஜயோகம். ராஜயோகங்கிறது கொடுத்தது தான், திருப்பியும் பிடுங்காது. எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் வாய்ந்த புன்னிலாம் பெரும்புழையில் கனல் நுழைந்தாலென செவியில் புகுதலோடும் உன்னிலாவிய துயரம் பிடித்துந்து ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிழந்தான் வெற்றிழந்தான் என உழைந்தான் காலவேளான்னு கம்பர் ராமாயணத்தில் ஒரு இடத்துல வரும். அதாவது உன்னுடைய கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்று உயிரிறக்கும் கொடுங்கூற்றின் உழையச் சொன்னான். நான் அதாவது என்னோட ராமனை வந்து எனக்கு கொடு, நான் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கேட்டதுமே அப்படியே உசுரே கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணை கொடுத்து உலகத்தை எல்லாம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் கண்ணை பிடிங்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி கஷ்டப்பட்டானா அந்த தசரதன். எப்படி உதாரணம் கொடுத்துருக்காரு பாருங்க. இது விபரீத ராஜயோகம். இது இந்த கண்ணிழந்தான் வெற்றிழந்தான் என உழைந்தான்னு வருது இல்லையா? அப்போ நிறைய அனுபவத்தை கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு போயிடும் சார். அதில் நீங்கள் வந்து சினிமா நடிகர்களை நிறையா பார்க்கலாம். அதாவது திடீர்னு உச்சத்துக்கு போவாங்க, அப்படி சரட்டுன்னு மேலே போவாங்க. போன நேரத்துலேயே வந்து லிஃப்ட்டில் வந்தால் கூட லேட் ஆகும்னு ஜம்ப் பண்ணி கீழே வந்துடுவான். 100 படத்துக்கு மேலே நடிக்காதவங்க இருக்காங்க, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆள் வராமல் தான். இந்த இது வந்து இந்த சடனாக மேலே போகிறது, சடனாக கீழே வர்றதுங்கிறது இந்த ராகுல நடக்கும். அது வந்து விபரீத ராஜயோகம். திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு, திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது வந்து ஒரு லாட்ரி சீட்டு விழுகுது. ஏன்னா லாட்ரி சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, வெளிநாடுகள்லாம் இருக்குது, வெளி மாநிலத்தில் இருக்கலாம். புரியுது. ஸோ அந்த லாட்ரி சீட்டில் பணம் விழுகிறதுங்கிறது. தமிழர் ஒருத்தருக்கு வந்து துபாயில் 8 கோடி ரூபா விழுந்துச்சு. சும்மா ட்ராவல் பண்ணிட்டு போகிற இடத்துல வாங்கினாரு, அங்கே போய் இறங்குறா 8 கோடி ரூபா விழுந்துச்சு. இது ஒன்றாச்சா? ஆனால் ஒரு விஷயம் சார், இந்த உழைக்காமல் வர்ற காசு நிற்க அது ஒரு சிக்கல் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வருதில்ல பணம், அதில் பெரும்பகுதி தான தர்மம் பண்ணிடணும். இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா புத்தேல் உலகமும் புதல்வரும் பாரார் மிக்க அறமே விழுத்துணையாவது. நீங்கள் உசுரை விட்டுட்டு போகும்போது ஆன்மா எதை எடுத்துகிட்டு போகும்? எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம செஞ்ச நல்வினை தீவினைன்னு 2 பாயிண்ட்டை மட்டும் தான் தூக்கிட்டு போக முடியும். கூடுமான வரைக்கும் அறம் செஞ்சு வைக்க வேண்டியதானே, நல்லது செஞ்சு வைக்கலாம்ல. ஆனால் செய்ய வராது. சரி, அப்போது
லாட்ரி சீட்டில் விழுகிறதுங்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக கிக் அடிப்பாங்கல்ல அது அடிக்கிறதுங்கிறது, அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணுவார், மனைவி அப்படியே பெரிய சொத்தோட, அதாவது பொண்ணையும் கொடுத்து நகையும் போட்டு பணமும் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தை எழுதி வைப்பாங்க. சரியா? நம்மெல்லாம் ஒன்றும் தெரியல, அப்படி கிடைக்கிறது இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி அமையறதுங்கிறது இதெல்லாம் அதிர்ஷ்டம் தானே. இந்த மாதிரி லக்கில் வர்ற விஷயம். அதே மாதிரி ஒரு இடம் வாங்கி போடுவார், சாதாரணமாக போய் ஒரு இடம் வாங்கி போடுவார், ஒரு 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்னு வாங்கி போடுவார். திடீர்னு அங்கே பஸ் ஸ்டாண்டு வருது, ரயில்வே ஸ்டேஷன் வருது, அது வருது இது வருதுன்னு டமால்னு தூக்கி விட்ருவாங்க. 10,000 20,000த்துக்கு போகும் ஸ்கொயர் ஃபீட். அப்போ வந்து எங்கேயோ கொண்டு போயிருது இல்லையா? இது மாதிரியான அதிர்ஷ்டம் கொண்டு வர்றதுங்கிறது இந்த 8ஆம் இடம் தான் கொண்டு வரும். அந்த ராகு பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் ராகு நெகட்டிவாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், எத்தனை தண்டி ஆளாக இருந்தாலும் உருட்டி விட்டுரும். அதாவது லீகலாக பாண்டு பண்ணுறதுங்கிறது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் பல கோடிகள் புழங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் போதைப் பொருளில் சென்னையில் மாட்டினாங்கன்னு சொல்லி அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்கல்ல. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், அவங்களுடைய அமௌண்ட் எல்லாம் ஃபிகர்லாம் எவ்வளோ பெரிய ஃபிகர் புழங்கிட்டு இருந்திருக்கும். அப்படி சடனாக ஓவர் நைட்டில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுல்ல. அப்போ அடுத்த நாளே ரோட்டுக்கு வந்துடுறாங்கல்ல. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து இந்த ராகு பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பஞ்சாயத்தில் தூட்டு, அல்லது வீட்டுக்காரம்மா சம்மந்தப்பட்ட வகையில் பஞ்சாயத்தில் தூட்டு கோர்ட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு வர்றதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டு. இப்போ இந்த 8ல் ராகு நிற்கிறதுங்கிறது என்ன பண்ணுன்னா, சந்திரனோட சேர்ந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு லக்னம் சந்திரனோட, அதாவது கடகமாக இருக்கக்கூடாது, ரிஷபமாக இருக்கக்கூடாது அந்த 8ஆம் இடம். ஏன்னா அங்கே சந்திரனோட ராகு நிற்கலாம், தப்பு இல்லை. மற்ற இடங்களில் சந்திர ராகு நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை குழப்பி விடுறதுக்கு யாரும் தேவையில்லை, அவங்களே சுயமாக குழம்பிடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டா போதும், தனியாக அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. நிறையா பயப்படுவாங்க, ஹெல்த்தை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி, லீகல் இஷ்யூஸை பற்றி, அந்த மாதிரியான விஷயங்கள், லாங்குவிட்டியை பற்றி, இப்படி நிறையா பயம் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ இதே இது வந்து செவ்வாய் சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன், குருட்டுத்தனமாக போய் விழுந்தாவது அதை ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு போய் இழந்துருவாங்க. அப்படி இழந்தது தான் தர்ம உத்திரர் வந்து நாடு நகரத்தை எல்லாம் வச்சு இழந்தது. சூதாடி இழந்தது. ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான் சீச்சி சிறியர் செய்கை செய்தான், பாரதியார் எழுதுவார். அருமையாக இருக்கும். அப்போ இந்த அதாவது இதை வச்சு ஆடுறோம், இதை தோத்து போகுது, அதை வச்சு ஆடுறோம், அதை தோத்து, சரி ரைட் இதையும் வைப்போம், அதையும் தான் வைப்போம், வச்சுதான் பார்ப்போம், ஒன்று அடிச்சுட்டா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டே இருக்குல்ல. இது இந்த 8ஆம் இடம் ராகு. அப்போ பொருளை இழக்கிறதுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழக்க வைக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பஞ்சாயத்தில் தூணும், அல்லது வந்து மனைவி குடும்பம் ஏன்னா 8ஆம் இடத்துக்கு மனைவிக்கு என்ன கிடக்கு அப்படின்னம்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடம் 7க்கு 2. இப்போ மனைவியை காலபுருஷ தத்துவத்தில் ஜோசியர்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னா, நம்ம ஜோசியம் வகுத்து கொடுத்த முன்னோர்கள் 8ஆம் இடம் அவமானம், 6ஆம் இடம் பிரச்சனை, 2க்கு நடுவில் கொண்டு போய் மனைவியை வச்சிருக்கான். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போ அதுக்கு தான் சொன்னேன், இன்சுலேஷன் அடி வாங்கிடக்கூடாது, க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் இந்த வேலையும் செய்யணும்னு வாங்கல. அந்த மாதிரி மனைவியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா 2 பக்கம் ஃபயர். இப்போ சூரிய குடும்பத்தில் எல்லா கோள்லையும் பார்த்தீங்கன்னா கிழக்க சூரியன் வச்சு மேற்க மாதிரி, ஆனால் சுக்கிரனில் மட்டும் பாருங்க மேற்க வச்சு கிழக்க மாதிரி, அது மட்டும் ஆப்போசிட்டாக சுற்றிக்கிட்டு. எல்லா கிரகத்தையும் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஜெயண்ட் பிளானட், இது வாயு பிளானட், இதனுடைய இது நிறைய எவ்வளோ, அது இது இவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டான். சுக்கிரனுக்கு இன்ன வரைக்கும் தரையை தெரியுது, தரை எப்படி இருக்குன்னு தெரியாது சுக்கிரனுக்கு. ஏன்னா பெண்ணின் ஆழத்தை அறிய முடியவில்லைன்றான். இப்போ நம்ம இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமே அறிய முடியவில்லைங்கிறத அந்த காலத்திலேயே சுக்கிரன் வந்து பொம்பளை பிள்ளை கொடுன்னு கொடுத்தான் பாருங்க. என்னன்னு சொல்றது? அதான் பெரிய விஷயம் சார். ஜோதிடம் வந்து நேரம் அழிஞ்சிருக்கும், அதில் உண்மை இல்லைன்னா. ஏன்னா காலம் கடந்து நிற்கிற எல்லாமே வந்து காலமே அதை கொண்டுட்டு வந்து சேர்க்கும். நிச்சயம் அந்த வகையில் அதில் உண்மை இருக்க போய் தானே சேர்க்குது. நிச்சயமா சார். 9ஆம் இடத்து ராகு. 9ஆம் இடத்துல ராகுங்கிறது பாக்கியஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கிறதுங்கிறது. 9ஆம் இடத்தை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் சார். அதாவது எப்படின்னா, எனக்கு 9க்கு அதிபதி ஆட்சி, அவர் கூட 5க்கு அதிபதி சேர்ந்து நிற்கிறாரு. இப்போ திசை வரப்போகுது, அடுத்து 9க்கு அதிபதி திசைமாங்க. அந்த 9ஆம் அதிபதி திசையில் தான் வாழ்நாளில் பார்க்காத கடனை பார்த்துருவோம். ஆனால் பார்த்தா 9க்கு அதிபதியாக இருப்பார், ஆட்சியாக இருப்பார். நான் சொல்கிறது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கு. அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு நிறைய தீம் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த 9ஆம் இடம் வந்து ஒரு வித்தியாசமான இடம். 9ஆம் இடம் வலுவாக இருக்கணும், ஆனால் வலுவாக இருக்கக்கூடாது. வரும் ஆனால் வராதுன்றாங்க, ஆனால் இல்லைன்ற மாதிரி இருக்கணும் ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் கனெக்ட் ஆகிருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம், தர்ம கர்மாதிபதி யோகம். ஆனால் 9ஆம் இடத்ததிபதி தசை வரக்கூடாது, 10ஆம் இடத்ததிபதி தசை வரணும். அப்போ தான் அந்த யோகம் ஃபுல்லாக வேலை செய்யும், 100% வேலை செய்யும். சரி, 9ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்துருக்காங்க.
பெரிய அளவில் லாபகரமாக இருக்கும், நிறையா கேஷ் சம்பாதிப்பாங்க, ஃப்ளோட்டிங் கேஷ் நிறையா இருக்கும், நிறையா சொத்து சம்பாதிப்பாங்க. அந்த சொத்து பத்து கேஷ் போக்குவரத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 அதிபதி திசையில் வரும், 9 அதிபதி திசையில் வராது. 9 அதிபதி திசை நடந்தால் கடன் வரும். சரி, இதே 9ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்து அதிபதியோடு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், தனத்தை நிறைய கொடுக்கும், நிறைய சேவிங்ஸ் சேரும் அவங்களுக்கு. ஆனால் 2ஆம் அதிபதி திசை நடக்கணும், பட் கனெக்டட் வித் 9th ஹவுஸ். ஸோ 9th ஹவுஸுங்கிறது கேட்டலிஸ்ட். அது வந்து மற்ற அந்த செய்ய வேண்டிய வேலையை பூம் அப் பண்ணி விடும். இதை இப்படி சொல்கிறத விட இப்படி சொல்லலாம், ஜஸ்ட் லைக் ராகு அது 9th ஹவுஸ். ராகு அது என்ன செய்யும், அது எங்கே போய் உட்காந்துருக்காரோ அந்த இடத்த தூக்கி விடும் இல்லையா, அந்த கிரகத்தை தூக்கி விடும். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அது த சேம் திங் இங்கேயும் அதே மாதிரி நடக்கும். அப்போது ராகு எதுங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான அப்ரோச். சரி, இந்த ராகு இங்கேயே போய் உட்கார்றாரு, எங்க 9ஆம் இடத்துல. ஏற்கனவே சொல்லிட்டேன் 9ஆம் இடம் ராகு மாதிரியே, ராகு இது மாதிரி தான். அங்கேயே போய் ராகு உட்கார்றாரு. எப்பயுமே கொல்லம்பற்றையில் தான் ஊசி வைக்கணும்னு வாங்க இல்லையா, அந்த கணக்கு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த 9ஆம் இடத்த அதிபதி இந்த இடம் தான் பாருங்க நீசமாயிருக்கார், அங்கே ராகு உட்காந்துருக்கார், ராகு தசை நல்லா இருக்கும். 9ஆம் இடத்த அதிபதி வக்ரமாயிருக்கார், அங்கே ராகு உட்காந்துருக்கார், ராகு தசை நல்லா இருக்கும். 9ஆம் இடத்த அதிபதி ஆட்சி ஆயிருக்காரு, வக்ரமாகலை, உச்சமாயிருக்காரு, வக்ரமாகலை, அவர் கூட ராகு சேர்றார், ராகு தசை அவுட்டு, சார் ஆட்சி ஆயிருக்காரு, ஆனால் ராகு தசை கோத்துரும். இப்போ பாருங்க, 6ஆம் இடத்துல ராகு உட்காந்து அவர் கூட ஆட்சி பெற்ற கிரகம் இருந்துச்சுன்னா யோகம். யோகம், ஆமா. ரைட்டா, 7ல் ராகு இருந்து அவரோட ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் யோகம். உபய லக்னத்தை தவிர கன்னியா லக்னம், மிதுன லக்னம், மீன லக்னம், அது என்ன சொல்லுவாங்க மிதுன லக்னம், இந்த 4 லக்னத்துக்காரனுக்கும் 7க்கு அதிபதி ஆட்சியாகி அவரோட ராகு உட்காந்தா சிக்கலாயிரும். ராகு தசை நடந்தாலும் 7க்கு அதிபதி தசை நடந்தாலும். ஆனால் மற்ற இடங்கள்ல மற்ற லக்னக்காரங்களுக்கு ஆட்சி பெற்ற கிரகத்தோட ராகு உட்காந்து தசை நடத்தினா அது யோகம். ஆனால் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அவரோட ராகு உட்காந்து ராகு தசையை 9க்கு அதிபதி தசையை நடந்தா சிக்கிக்குவான், காசு வனத்தில் மாட்டிக்கும். அப்போது இந்த 9ஆம் இடம்ங்கிறது 5க்கு 5ஆம் இடம் இல்லையா, இந்த 5க்கு 5ஆம் இடமா இருக்கிறதுனால இந்த ராகு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஒரு ஜாதகனுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ரொம்ப பெருசாக வரும். அது மட்டும் இல்லை, காசு பணம் சம்பாரிச்சிட்டா பாக்கி எல்லாமே அவன் பின்னால் வந்துடும் இல்லையா. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை இல்லை. அப்போது இந்த காசு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கறது, மரியாதையை சம்பாரிச்சு கொடுக்கறது, சோசியல் ஸ்டேட்டஸ் சம்பாரிச்சு கொடுக்கறது, உடல் ஆரோக்கியத்தை சம்பாரிச்சு அத்தனையும் அந்த 9ஆம் இடம் ராகு செய்வார். அவர் பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக மீன்ஸு 9ஆம் இடத்தை அதிபதி நீசமாக இருக்கிறது, வக்கிரமாக இருக்கிறது, ராகுக்கு 6, 8, 12 போய் உட்கார்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வீக்காக இருந்ததுன்னா அது யோகமாக வேலை செய்யும். சரியா, ஆட்சியாகி கூட சேர்ந்துருந்துச்சுன்னா 9ஆம் இடத்துலையே மாட்டிக்குவான். ஸோ இதான் இதில் பாயிண்ட். அப்போ பாசிட்டிவாக வேலை செய்யுதுனாக்கும் பெரிய அளவில் பொருளாதாரத்தை, சொத்து சுகத்தை, சோசியல் ஸ்டேட்டஸை, தன்னுடைய தலைமுறை கடந்து நிலைச்சு நிற்கக்கூடிய சொத்துக்கள்லாம் சேர்த்துருவோம். பேர் சொல்கிற மாதிரி சேர்த்துருவோம், பேர் சொல்கிற மாதிரி சேர்த்துறதுங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் ப்ராப்பர்ட்டிமாங்க. அந்த மாதிரியான சொத்துக்கள் சேர்க்கறது பெரிய பணம். பெரிய பணம் மீன்ஸு நிறைய சம்பாத்தியம். சாதாரணமாக இப்போ ஒரு ₹1,00,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னாக்க 2 லட்ச ரூபா வந்ததுன்னா பரவாயில்ல, அது யோகம் தான், அவன் அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லலாம். 25 லட்ச ரூபா வந்ததுன்னா, 1 கோடி ரூபா வந்ததுன்னா 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அப்போ இந்த மாதிரி வரையில தான் அது பெரிய விஷயமா போயிடும். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட 8ஆம் இடத்துல இருக்க மாதிரி 9ஆம் இடத்துல நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனால் என்ன பஞ்சாயத்துனா, இந்த 9ஆம் இடத்துல ராகு நிற்கிறதோட ஏதாவது ஒரு கிரகம் கனெக்ட் ஆச்சுன்னா அந்த யோகம் இன்னும் பிரமாதமாக வேலை செய்யும். 9க்கு அதிபதியை விட 11க்கு அதிபதி, 2க்கு அதிபதி, 4க்கு அதிபதி. 4க்கு அதிபதி சேர்ந்தா சொத்து சுகம் வாங்குவாங்க, 2க்கு அதிபதி சேர்ந்தா ஃப்ளோட்டிங் கேஷ் நிறையா இருக்கும், 3க்கு அதிபதி சேர்ந்தா நிறையா நகநட்டு சேரும். பார்வை இருந்தாலும் இதே கணக்கு இருக்குமா? இருக்கு, பார்வை இருந்தாலும் அது சேரும். ஏன்னா பார்வைன்னு வரையில தான் இப்போ ஜோசியத்தில் அதில் ஒரு கான்ட்ராவர்சி இருக்குது. ராகு இதுக்கு பார்வை இருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, இல்லைன்னு ஒரு பாயிண்ட். இப்போ இருக்குங்கிற புத்தகத்தையும் நான் காமிக்க முடியும், இல்லைங்கிற புத்தகத்தையும் நான் காமிக்க முடியும். பட் எனக்கு இருக்குங்கிற பாயிண்ட்ல நான் எடுத்துட்டு பார்க்குறேன். என்ன காரணம்னா, ஒரு சிலர் வந்து இந்த 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிம்பாங்க. கண்ட்ரோல்னா என்ன, இது பார்வைன்னா என்ன, எல்லாம் ஒன்று தான். ஸோ பார்வை இருக்குது. அப்போ ராகு அது பார்வை இருந்தாலும் அதை ஒரு கனெக்டாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கிரகம் கனெக்ட் ஆனால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் பாவகத்துவத்தின் வழியாக அந்த யோகத்தை செய்ய ஆரம்பிக்கும். நிச்சயமா சூப்பர். 10ஆம் இடத்தில் ராகு, இது எல்லாருமே சொல்லிடுவாங்க, இது நான் சொல்லணுங்கிறது. பணம் 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்யா. 10ஆம் இடத்துல பாம்பு கிரகம் உட்காரணும். ஆனால் 10ஆம் இடத்துல ஒரு விஷயத்துக்கு மட்டும் பாம்பு உட்காரக்கூடாது. என்னென்னா, பூசலரும் பாம்பல்லாத ஒரு 4 கிரகம் பொருந்தி 10ல் இருக்கும்போது சன்னியாசியாம். ஒருத்தன் சன்னியாசியாக போனோம்னா அவனுக்கு 4 கிரகம் 10ல் இருக்குன்னா அதில் பாம்பு இருக்கக்கூடாது. சரி, மற்றபடி 10ல் பாம்பு இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகம். ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவான்னு வாங்கல்ல, அந்த மாதிரியான டைப்பு. இப்போ 10ல் ராகு இருக்க எல்லாருமே அப்படி செய்ப்பானா முடியாது.
ரைட்டா? 10ஆம் இடத்ததிபதியும் அந்த 10ஆம் இடத்துல இருக்க ராகுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமும் இவங்க 2 பேரும் தெளிவானாங்கன்னா அந்த ராகு தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் கொடுக்க ஆரம்பிப்பார். கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா நீங்கள் ராகு தசையில் சம்பாதிக்கிற சொத்து பத்து வேறு எந்த திசையிலையும் சம்பாரிச்சிருக்க முடியாது. ஆனால் என்ன ஒரு பஞ்சாயத்துனா சம்பாதிக்கிற காலத்தில் ராகு வரணும். இப்போ ஒரு 15 வயசில் ராகு முடிகிற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட் ஆயிடும். என்னதான் பண்ணுறது? சரி 50 வயசுக்கு மேலே வருதுன்னு வச்சுக்கிருவோமே, அப்போத்தான் என்ன செஞ்சிருவியா? எப்படித்தான் சம்பாதிச்சிருவியா? சம்பாரிச்சு தான் என்ன செய்ய முடியும்? 2 இட்லி தான் சாப்பிட முடியும், 1/2 டம்ளர் காப்பி, அதுவும் சக்கரை இல்லாமத்தையும் சாப்பிட முடியும். அப்படி ஆயிரும். ஸோ அந்த வயசு காலத்தில் வரணும். சார் ஆண்டவன் ரொம்ப புத்திசாலி சார், நம்மளை விட மிகப்பெரிய புத்திசாலி. எப்படின்னா எல்லா யோக வாக்கியமும் ஒரு ஜாதகத்தில் இருக்கும். என் ஜாதகத்தில் 4 கிரகம் ஆட்சி, 2 கிரகம் ஆட்சி, 3 கிரகம் ஆட்சி, 2 கிரகம் உச்சம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சும்மா சாதாரணமாக சுற்றிக்கிருப்பான். காரணம் என்ன அப்படின்னா அந்த தசை வராது. சரியா? சரி, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகம்லாம் ஒன்றும் இருக்காது, தசை அது வாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும், அந்த நடுத்தரமான லைஃப்லேயே போயிட்டே இருப்பாங்க. சிலருக்கு நிறையா வந்து நெகட்டிவில் யோகம் வந்துடும். நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம், பரிவர்த்தனை யோகம், இந்த மாதிரிலாம் வரும். இந்திரா காந்தி ஜாதகத்தில் 3 பரிவர்த்தனை சார். ஊரம் பேர் வாங்குச்சு, உலகம் பூராம் புகழ் வாங்குச்சு. இந்த அணுகுண்டு சோதனையெல்லாம் வந்து ஒரு பொம்பளையாக இருந்தால் அவ்வளோ நடத்துனாங்க இல்லையா? அது வந்து ஆணாக இருந்து நடத்துறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி நடத்தின அவ்வளோ வீரம் மிக்க ஒரு பெண்மணி தன்னுடைய பக்கத்தில் இருக்கிறவனை இது ஐடென்டிஃபை பண்ண முடியல இல்லையா? இத்தனைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தும் நம்மளை அவங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலை பாருங்கள். அப்போது இதுதான் வந்து அந்த 10ஆம் இடம்ங்கிறது வந்து யோகமாக இருக்கணும். யோகமாக இருந்ததுன்னா பிரமாதமாக தூக்கி விட்டுரும். அரசியல் வெற்றி, அதிகார வெற்றி, தொழிலில் வெற்றி, சொந்த தொழில் பண்ணாங்கன்னா தொழிலில் வெற்றி. தொழிலில் ஃப்ராடு தொழில் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த 10ல் ராகு இருந்துச்சுன்னா ஃப்ராடு 2ஆம் நம்பர் தொழில் பண்ணுங்க, 2ஆம் நம்பர் தொழில் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அதாவது இப்போ துலா லக்னத்தை எடுத்துக்கங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி ஆயிடுவாரா, அவர் கூட ராகு நிற்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். இவங்களுக்கு எலெக்ஷனில் நிற்கிறது ஒத்து வரும், அரசியல் ஒத்து வரும், மருந்து பொருள் ஒத்து வரும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரக்கு இதெல்லாமே ஒத்து வரும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஒத்து வரும். அதே மாதிரி ஷிப்பிங் யார்டு சம்மந்தப்பட்ட வகையில் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான அதில் நிறைய தொழில் இருக்குது. அந்த மாதிரியான லைனில் ஏதாவது பண்ணுறதுங்கிறது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது, இதில் எல்லாமே சக்ஸஸ் ஆவாங்க. ட்ரெஸ் மெட்டீரியல் பண்ணுறதுங்கிறது, இதில் மெயினாக அவங்க பண்ணக்கூடாத ஒரு தொழில் இருக்குது. என்ன தெரியுங்களா? சந்திரன் வந்து உணவுப் பொருள், ராகு வந்து பாய்சன். இது 2ம் கம்பைன் ஆச்சுன்னா நான் பேக்கரி வைக்கிறேன், ஹோட்டல் வைக்கிறேன், வாட்டர் வியாபாரம் பார்க்குறேன்னு ஓனன்னா கவுந்துருவோம். சரியா? மருந்து கடை வைக்கிறேன், உரக்கடை வைக்கிறேன், டையிங் கெமிக்கல்ஸ் வைக்கிறேன், மருந்து வைக்கிறேன்னு ஓனா ஜெயிச்சிருவாங்க. அப்போ ஏற்புடைய தொழில் எதுன்னு பார்த்து அதுக்குள்ளே போகணும், அப்போ தானே ஜெயிக்க முடியும். நிச்சயம். சரி, அப்போ இந்த ராகுவும் சந்திரனும் 10ஆம் பாவத்தில் நிற்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். இந்த சந்திரன் ராகுவும் சேர்ந்தா கிரகண தோஷம், அதெல்லாம் சரியாக வராது, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அது வந்து கஷ்டப்படுவேன், கெட்டு போயிடுவேன். அதெல்லாம் கிடையாது, நல்லா இருப்பேன். துலா லக்னத்துக்கு 10ல் சந்திரன் ராகு நின்று மிகப்பெரிய யோகமானா வருவான். 10க்கு அதிபதி தசையாக இருந்தாலும் ராகு தசையாக இருந்தாலும் பெரிய யோகத்தில் வந்துடுவான் சார். நட்சத்திர கால் கொடுத்த கிரகம் வீக்காக இருந்தால் கூட ஜெயிச்சிருவான். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாமா? இதே காம்பினேஷன் துலா லக்னம் 10ல் ராகு சந்திரன், பயங்கரமாக கெட்டு போயிடுவான். சந்திரன் ராகுனா தூக்கிடும், ராகு சந்திரனை கெடுத்துரும். இல்லை, அதே ராகு சந்திரன் அல்லது சந்திரன் ராகு அப்படியே வச்சுங்க, ஆனால் கெட்டு போயிடுவான். எப்படி? இப்போ நான் 2 வாக்குலையும் பேசுகிறேன் இல்லையா? அதுக்கு தான் பாம்புக்கு 2 நாக்கு, ரெட்டை நாக்குன்னு சொல்கிறோம்ல அது. இப்போ எப்படின்னா துலா லக்னத்துக்கு 10ல் புனர்வூச நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறார், ஆயில்ய நட்சத்திரத்தில் இது சந்திரன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ணாது. இப்படியே மாற்றி நின்னா கூட ஒன்றும் பண்ணாது, அது யோகமாக தான் இருக்கும். 2மே புனர்வூசத்தில் நிற்கிறாங்க, பூசத்தில் நிற்கிறாங்க, 2மே ஆயில்யத்தில் நிற்கிறாங்க, 2மே ஒரே நட்சத்திரத்தில் வந்துருச்சுன்னு வைங்க, அது நெகட்டிவ் ஆயிடும். கால் வாங்கிட்டாங்கன்னா ஆமாம், சரியா? ஒரே கால் வாங்குச்சுன்னா அந்த சாதகாரியம் காலை வாங்கிடும். அப்போ என்ன ஆகுனா இந்த ஒரே நட்சத்திர காலில் போய் நின்று அந்த இடத்துல உட்காந்தா சிக்கலாகும். அதே இது வேற வேற நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்துல ஆட்சியான சந்திரனோட ராகு சேர்ந்துன்னா யோகம் ஆயிடும். நிச்சயமா நிச்சயமா. சரிதானா? நிச்சயமா சாமி, அருமையாக சொன்னீங்க. அதாவது எப்படின்னா 10ஆம் இட ராகுக்கு வந்து சொந்த தொழில் பண்ணலாம். இந்த சொந்த தொழில் என்ன பண்ணலாம்? ஆனால் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, மருந்து பொருட்கள் சம்மந்தப்பட்டது, லைசன்ஸ் தொடர்பானது. இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்லாம் இருக்குல்ல, ஆர்டிஎக்ஸ் மாதிரியான ஐட்டங்கள், அந்த அந்த வெடிக்கக்கூடிய ஐட்டங்கள்லாம் வந்து லீகலாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது. அதே மாதிரி ஒரு சில வேலைகள் லைசன்ஸ்டாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு
கேஸ் புல்லட் இருக்கு இல்லையா, லாரியில் கேஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஸ்பெஷல் லைசன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்க கேஸ் ஏஜென்சி எடுக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான இது வந்து ராகு காற்று ராசியில் உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். ஜலராசியில் உட்காந்துருந்துச்சுன்னா பெட்ரோல் பங்க் எடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி இதே இது வந்து நெருப்பு ராசியில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஃபயரபிள் ஐட்டத்தில் இருப்பாங்க. இப்போ டையிங் கெமிக்கல் போடுறது, டையிங் பண்ணுறதுங்கிறது, ப்ளீச்சிங் பண்ணுறதுங்கிறது, வீவிங் பண்ணுறது, யான் நிட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான தொழில். அந்த ராகு தசை நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் 10ஆம் இடத்துல உட்காந்து அவருடைய தசை வந்துருச்சுன்னா தூக்கி விட்ரும். சப்போஸ் இந்த ராகு நெகட்டிவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலையே தொடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா உட்காந்துக்கிட்டு ஐடியா சொல்லலாம். இங்கே அந்த டப்பா தூக்கி இங்கே வை, இந்த டப்பா தூக்கி இங்கே வை அப்படின்னு சொன்னால் அதை வச்சா ஜெயிப்பான் சார். அது கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு அதிகமான அமௌண்ட். தொழில் வச்சா கூட நீங்கள் எம்ப்ளாயி சம்பளம் கொடுக்கணும். கன்சல்டேஷனில் உட்காந்தா நீங்கள் மிகப்பெரிய அமௌண்ட் அதில் வாங்கலாம். அது இப்படி சொல்கிறத விட இப்படி சொல்லாமா, ஐடியா சொல்லியே அருமையாக வளர்ந்தோம். அருமை அருமை. அரவிந்த் சாமி எல்லாம் அப்படி பண்ணுறது தானே, ஐடியாலஜி தானே அவர் மொத்தத்துக்கே வந்து. அதுதான் சரி. அந்த மாதிரி டெவலப் ஆகுறது இந்த 10ல் ராகு இருக்கிறவங்க புத்திசாலிகள். ஆனால் கைராசிக்காரன் அவனுக்கு வந்து ராகு நெகட்டிவாக கூட இருக்கட்டுமுங்க, அவனுக்கு வந்து டெவலப் ஆகலை முடியலைன்னு வச்சுங்களேன், இந்த ஜாதகம் போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தான்னா அந்த கம்பெனி வளர்ந்துரும், அந்த முதலாளி வளர்ந்துருவார். அப்படி ஒரு யோகம் அது. இவங்க கையால் தொழில் தொடங்கி வச்சாலும் நல்லா வருவாங்க. சூப்பர், நல்லா வருவாங்க. சூப்பர். அப்போ தானே வீட்டுக்காரம்மா திட்ட முடியும். ஊரே எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு என்ன பண்ண, உன் புள்ள ஊட்டி சும்மதியாக இருக்குன்னு சொல்லுவாள்ல, அதுக்கு நிச்சயமா சாமி. 11ஆம் இடத்து ராகு. இது வந்து 3, 6, 11 யோக ராகு. லாபஸ்தானத்தில் ராகு நிற்குது. அண்ணன் கூட ஒத்து போகாது, அக்கா கூட ஒத்து போகாது, பெரிய அளவில் சம்பாதிக்க மாட்டான், சம்பாதிக்கிறதும் பிராட் பண்ணி சம்பாதிப்பேன், சம்பாதிக்கிற காசு ஒன்றும் நிற்காது, அப்புறம் ஷோல்டர் பெயின் வரும், எலும்பு தேய்மானம் வரும் ஷோல்டரில் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். இதெல்லாம் நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். பாசிட்டிவாக எடுப்போம். பாசிட்டிவாக எடுத்தால் என்ன ஆகும்னா வெளிநாட்டு வருமானம் வர்றது, ஃபைனான்ஷியலாக நல்லா ஸ்டெபிலிட்டிக்கு வர்றது. ராகு தசையில் நல்லா ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்துடுவாங்க. சொத்து பத்து நிறையா அமையும். உங்களுக்கு அசையா சொத்துக்கள் அமையிறது, நிறையா சொத்துக்கள் அமையும். அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படுற இடத்துலேருந்து மேலே வருவாங்க. ரொம்ப சாதாரண ஃபேமிலியிலேருந்து மேலே வருவாங்க, டெவலப் ஆகி மேலே வருவார். ஆனால் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தான் பழசை மறக்க மாட்டாங்க, அப்படியே மனசில் வச்சுருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் 11 ராகு யோகம்ன்றான். ஸோ இந்த 11ஆம் இடத்துல ராகு நிற்கிறதுங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதாவது எப்படின்னா எதிர்ப்புகள் அகலும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அதை விட இன்னொன்று, 11ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அந்த ராகு தசை ஆரம்பிக்கல தான் இருப்பிடத்தை மாற்றுவாங்க. ஒன்று லிவிங் பிளேஸை மாற்றுவாங்க, இல்லாட்டி தொழில் பண்ணுற இடத்த மாற்றுவாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்சு பாசிட்டிவாக இருக்கும். அதுலேருந்து தான் அவங்க டெவலப்பே ஆரம்பிக்கும். அது மாதிரியான அமைப்பு. 11ல் ராகு நிற்கிறதுங்கிறது யோக ராகு தான், தோஷ ராகு கிடையாது. ஆனால் அது நெகட்டிவாக நின்றுதுன்னா சம்பாதிக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு சம்பாதிப்பாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, அல்லது பெரிய சம்பாத்தியத்தை அவங்க சம்பாதிச்சிட்டாங்கன்னா எதுலையாவது கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இழந்துருவாங்க அல்லது ஏமாந்துருவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு போயிடும். இப்படி தான் அதில் வரும். நிச்சயமா சாமி. தொடர்ந்து 12ஆம் இடத்து ராகு. ஏன்னா 12ஆம் இடம்னாலே நைட்டு தூக்கம் வராது, உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும்னு 1000 விஷயங்கள் சொல்லுவாங்க 12ஆம் இடம்னா. அந்த 12ஆம் இடத்து ராகு எப்படி இருக்குங்க? 12ஆம் இட ராகுங்கிறது யோகக்காரன் சார். அவன் தான் போதையை முழுசாக அனுபவிப்பான். சரியா? இப்போ தண்ணி அடிக்கிறவனாகட்டும், ட்ரக்ஸ் போடுறவனாகட்டும், தம் அடிக்கிறவனாகட்டும், யாராவது இருக்கட்டும், அந்த இது எதுக்காக பண்ணுறாங்க? ஒரு ப்ளஷரை நோக்கி பண்ணுறாங்க இல்லையா? இவங்களுக்கு அந்த ப்ளஷர் முழுமையாக கிடச்சிரும். பணம் சம்பாதிக்கிறது ஒரு ப்ளஷராக சம்பாதிப்பாங்க. இப்போ 12ல் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீகத்தில் ஈடுபாடாகி அதுக்குள்ளேயே உள்ளே போய் தொபுக்கடின்னு உழுதுருவாங்க. அதுலேருந்து நீங்கள் இழுத்து பாருங்கள், வரவே வர மாட்டாங்க, அதுக்குள்ளேயே உழண்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ராகு வந்து அனுபவிக்க பிறந்தவர் இல்லையா, கேது வந்து வெறுக்க பிறந்தவர். கேது பிரித்து விடுவார், ராகு சேர்த்து வைப்பார் எல்லாத்தையும். அப்படிங்கல இந்த ராகு 12ல் இருந்துச்சுன்னா பெரிய யோகத்தை செய்யும் சார். இந்த யோகம் என்ன யோகம்னா நெகட்டிவான யோகம், நிறையா அனுபவிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அம்சம். இந்த அனுபவிச்சு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 1க்கு 2, 3 சம்சாரம் கட்டுறது, அப்புறம் வந்து நிறையா போதைப் பொருளில் வந்து காசு பணத்தை வர்றதுங்கிறது, அல்லது தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய லெவலில் நம்பிக்கை வச்சு பண்ணி லாஸ் ஆகிறது. கரெக்டாக செய்யுது. தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக செய்யுது. இது நான் தொட்டதெல்லாம் குப்புற விழுந்துக்குச்சு, என்னதையும் செய்கிற கல்யாணம்னு ஒன்று அதுவும் சேர்ந்து குடிங்கிச்சான்றான்ல, அதெல்லாம் இதில் தான் வரும். ஏன்னா 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். இப்போ ராகு 12ஆம் இடத்துல நெகட்டிவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கரெக்டாக அந்த பெட்டில் தான் பிடிக்கும். ஒரு குடும்பத்தில் சண்டைன்னு வரணும்னா 2 இடத்துல தான் சார் வரும். ஒன்று படுக்கையில் வரும், இல்லாட்டி பணத்தால் வரும். இந்த 2 தவிர வேறு சண்டையே வராது. அப்போ இந்த பெட்டில் பிரச்சனை வந்ததுன்னா வேறு எதில் பிரச்சனை வந்தாலும் அவங்கள நிறுத்திடலாம், இதில் பிரச்சனை வந்தால் நிப்பாட்ட முடியாது. அப்போ டைவர்ஸ் நோக்கி போகிறது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணால் அதில் அடி வாங்கி லாஸ் ஆகிறதுங்கிறது, பெருங்கடனாளி ஆகிறதுங்கிறது, தூக்கம் இல்லாமல் போயிடுறதுங்கிறது, அதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக வைத்தியத்தில் இருக்கிறதுங்கிறது,
கண்டினியூஸாக கேஸில் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த 12ஆம் இட ராகு நெகட்டிவாக இருந்தால் செய்யும். சரி, 12ஆம் இட ராகு பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் பெரிய யோகக்காரன். சொத்து வாங்குவேன், வீடு கட்டுவேன், கட்டடம் கட்டி வாடகை கூடுறது, ரெசார்ட்டு கட்டுறதுங்கிறது, காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, கல்யாண மண்டபம் கட்டுறதுங்கிறது, பெரிய அளவில் இடம் வாங்கி போட்டு இண்டஸ்ட்ரி கட்டுறதுங்கிறது, அதுலேயும் இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி பண்ணுவாங்க. அதாவது அவங்க ப்ராடக்ட் எல்லாம் சாதாரண நாள் வாங்க முடியாது. இப்போ ஒரு தீப்பெட்டி கம்பெனின்னு வச்சுங்களேன், அதை சாதாரண நாள் வாங்கலாம் அந்த ப்ராடக்டை. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தயார் பண்ணுற கம்பெனினா அதை சாதாரண நாள் கிட்டவே போக முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாமே வந்து அந்த லைனில் வரும். அதுவும் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அது சம்மந்தப்பட்ட வகையில் எல்லாம் பிஸ்னஸில் இறங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட பெல்லு மாதிரி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டைலில் பெரிய பெரிய தொழிலெலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது, வெளிநாட்டில் ஆஃபீஸ் வச்சு தொழில் பண்ணுறதுங்கிறது, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுங்கிறது, பல நாடுகளில் ஆஃபீஸ் வச்சுருக்கிறது, ஸ்டாஃப்ஸ் வச்சுருக்கிறது, இது எல்லாமே அந்த 12ஆம் இட ராகு, யோக ராகு. எப்படி 12க்கு அதிபதி ஆட்சியாகி அவரோட ராகு நிற்கிறது, அவருக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவன் வந்து உச்சமாகி அவர் பார்வையில் இருக்கிறது, கேந்திரத்தில் இருக்கிறது. இப்படி 12ஆம் இட ராகு பாசிட்டிவும் செய்வார், நெகட்டிவும் செய்வார். நெகட்டிவ் எப்படி செய்வார்னு சொல்லிட்டேன். பாசிட்டிவ் செஞ்சார்னா காலத்துக்கு மறக்க முடியாது. அவன் சனி தசையில் கூட அதை திருப்பி எடுக்க முடியாது. அதாவது ராகுல கொடுக்கறது அவ்வளோ கொடுக்கும். சூப்பர். ஆமாம், ரொம்ப பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொடுக்கும். என்ன 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது கனவு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது சமயத்தில் ரீல் அந்து போயிடும், அப்புறம் திருப்பி பழசு மறுபடியும் அதே கேரக்டரை வச்சு ரீலை ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி 2 பக்கம் மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டே இருக்கிறது. இந்த 12ல் ராகு இருக்கிறவங்க பாருங்கள், தலானி இப்படி நேராக வச்சு படுக்க மாட்டான், இப்படி இப்படி நேர் வச்சு இப்படி குத்த வச்சு படுப்பாங்களே, இப்படி இல்லாட்டி 2 தலானி வச்சு படுக்கிறது. இந்த வேலையெல்லாம் அந்த ஆள் தான் செய்வான். யார்? இந்த 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறவன் தான் செய்வான். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பட்டு மெத்தையில் வடுத்தேன் தூக்கம் வரணும்னு இல்லை, கட்டாந்தரையில் வடுத்தாலும் தூங்கிடுவாங்க கப்புன்னு. அது மாதிரியான ஒரு டைப்பு. இன்னும் சொல்லணும்னா பட்டு மெத்தையில் வடுத்தா தூக்கம் வராது, அது வந்து சாதாரண இடத்துல வடுத்தாத்தையும் தூக்கம் வரும். அதே மாதிரி பெரும்பாலும் அவங்க காலுக்கு பொத்துனாத்தையும் தூங்குவாங்க, பெட்ஷீட் இல்லாமல் தூங்க மாட்டான். அதாவது சும்மாவது பெட்ஷீட்டை மேலே போட்டுக்கணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கு தூக்கம் வரும், இல்லாட்டி தூக்கம் வராது. அது மாதிரியான கேரக்டரிஸ்டிக். இதே மாதிரி கிட்டத்தட்ட வாயை ஒட்டி மச்சம் இருக்கும் அவங்களுக்கு. 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் வாயை ஒட்டி மச்சம் இருக்கும். இந்த மச்சம் இருந்ததுன்னா பேரு புகழ் சம்பாதிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அருமை. அதுவே பாசிட்டிவ் சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல ராகு இருந்து அவனுக்கு வாய்கிட்ட மச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக அது பாசிட்டிவ் ராகுன்னு வச்சுக்கிற வேண்டியது. அதுதான் இப்படி ஷார்ட்கட்டில் எடுத்து. ஆமாம், ஷார்ட்கட்டில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஈஸியாக. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி, உங்கள் பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துருப்போம். நன்றி. அடுத்து கேதுவை பற்றி பேச ஆரம்பிப்போம். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நீங்களும் போவோம் சாப்பிடல. இல்லை டின்னர் முடிச்சு கேதுவை பற்றி பேச ஆரம்பிச்சு சாமி. ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்கள். நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.